வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோ, அதாவது ஒர்க் அவுட் பிளான் பற்றி நம்ம போடுறதில்ல ரெண்டாவது வீடியோ இன்னைக்கு போடுற வீடியோ. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா செஸ்ட்டை பற்றின ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது செஸ்ட் ஒர்க் அவுட்டை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு மாதத்துக்கு தேவையான செஸ்ட் ஒர்க் அவுட் எல்லாமே இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேட் மசிலுக்கு தேவையான ஒர்க் அவுட் எல்லாமே வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மாதத்துக்கு தேவையான ஒர்க் அவுட் எல்லாமே. லேட் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேம், அறிவியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்டிமஸ் டார்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் தான் வந்து லேட்டு விங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் அதோட உண்மையான பேர் வந்து லாட்டிமஸ் டார்சி அப்படின்றது தான். ஸோ இந்த லேட்டுக்கு தேவையான ஒர்க் அவுட்லாம் என்ன, ஒரு மாதத்துக்கு அதாவது வாரத்துக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஒர்க் அவுட்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே அதாவது ஒர்க் அவுட் ரொட்டீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டாகவே கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில். இது முன்னாடி போட்ட வீடியோ வந்து பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்போ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து முன்னாடி வீடியோட லிங்க்கும் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், யாருக்கா ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ டேரெக்டாக வந்து ஒர்க் அவுட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லேட் வந்து எதுக்காகலாம் யூஸ் ஆகுது, எதனால் வந்து நான் லேட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், பெருசாக்கணும், இல்லை வந்து வலுவாக்கணும் அப்படின்றத பற்றி சின்னதாக ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்றேன். நார்மலாகவே லேட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்களா, இதுதான் லேட் மசில். உடம்புல இருக்கிறதுலே ரொம்ப ஒய்டான, அதாவது ரொம்ப அகலமான ஒரு தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லேட் மசில் தான். நார்மலாகவே லேட்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன், வெயிட்டை வந்து கையால் இப்படி முன்னாடி தூக்குறதுக்கு யூஸ் ஆகும், ஷோல்டர் அடக்ஷன், சைடில் தூக்குறதுக்கு, இன்டர்னல் ரொட்டேஷன் ஆஃப் ஷோல்டர், அப்புறம் லேட்டரல் ஃப்ளெக்ஷன் ஆஃப் ஸ்பைன், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லேட்ஸ் வந்து பெரும்பாலும் யூஸ் ஆகும். நார்மலாக இந்த லேட் மசில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வி ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வி ஷேப் வந்து தர்றதுக்கு ரொம்ப பெரும்பான்மையான பங்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா லேட் மசில் வளர்ந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து அந்த வி ஷேப்பை வந்து பெற முடியும். முழுமையான ஒரு உடலை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லேட் மசில் கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்கான ஒர்க் அவுட் மட்டும்தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டேரக்டாக நம்ம ஒர்க் அவுட்டுக்குள்ள போயிடலாம். மொத்தம் ஒரு மாதத்துக்கு தேவையான ஒர்க் அவுட் ரொட்டீன் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா 4 வாரமாக தான் ஒர்க் அவுட் ரொட்டீன் வந்து பிரிச்சிருக்கும். அதாவது ஒரு மாதத்துக்கு 4 வாரம் அப்படின்றனால 4 வாரத்துக்கு தேவையான ஒர்க் அவுட் எல்லாமே இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறேன். முதல் வாரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஒர்க் அவுட் வந்து லேட் புல் டவுன் பேக்கு, லேட் புல் டவுன் ஃப்ரண்ட் வந்து 2வது ஒர்க் அவுட், 3வது ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா மிட்ரோ, 4வது ஒர்க் அவுட் வந்து பார்பல் பெண்ட் ஓவர், 5வது ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா 1 தம்பிள், 6வது ஒர்க் அவுட் வந்து டெட் லிஃப்ட். காமனாகவே பார்த்தீங்கன்னா 6 ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். ஒரு தசைக்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலே 6 ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அதுவே போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி மொத்தம் 3 செட்டு தான். ஒரு ஒர்க் அவுட்டுக்கு வந்து 3 செட்டு. இப்போ லேட் புல் டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 3 செட்டு. முதல் செட்டில் வந்து 15 கவுண்ட்டு, 2வது செட்டில் வந்து 12 கவுண்ட்டு, 3வது செட்டில் வந்து 10 கவுண்ட்டு. இது பண்ணீங்க அப்படின்னாலே போதும். அதே மாதிரி அடுத்தடுத்த செட்டுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன ஒர்க் அவுட் பண்ணாலுமே அடுத்தடுத்த செட்டுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிருங்க. ஸோ 2வது வாரத்தில் பண்ண வேண்டிய ஒர்க் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட் புல் டவுன் பேக்கு முதல் ஒர்க் அவுட், 2வது ஒர்க் அவுட் வந்து லேட் புல் டவுன் ஃப்ரண்ட், 3வது ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா புல் ஓவர், 4வது ஒர்க் அவுட் வந்து மிட் ரோ, 5வது ஒர்க் அவுட் வந்து 1 கேபிள் ரோ, 6வது ஒர்க் அவுட் வந்து டெட் லிஃப்ட். இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வார்ம் அப் பண்ணிடுங்க. அது கூடவே சேர்த்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து 30 புல்லப்ஸ் வச்சு பண்ணிடுங்க. அதாவது 3 செட்டாக வச்சு 10 கவுண்ட் வச்சாலும் ஓகே, ஒரு செட்டில் வந்து 20, 2வது செட்டில் வந்து 10 கவுண்ட் வச்சாலுமே ஓகே. இது எப்படி பண்ணாலுமே சரி, லேட் ஒர்க் அவுட் வருது அப்படின்னாலே அன்றைக்கி வந்து நீங்கள் புல்லப்ஸ் பண்ணுறது ரொம்ப வந்து நல்லா இருக்கும். ஸோ 3வது வாரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து நீங்கள் ரிவர்ஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல் ஒர்க் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1 தம்பிள், அதுக்கப்புறம் இருக்க ஒர்க் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆர்ம் புல் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் வந்து 2வது ஒர்க் அவுட். க்ளோஸ் கிரிப் புல் டவுன், அதுக்கப்புறம் மிட்ரோ, அதுக்கப்புறம் லேட் புல் டவுன் பேக்கு, அதுக்கப்புறம் லேட் புல் டவுன் ஃப்ரண்ட்டு. இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வரணும். ஏன்னா ஒரு சேஞ்ச் இருக்கணும், வாரம் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக ஒரு சேஞ்சுக்காக இந்த மாதிரி ஒர்க் அவுட் கொடுப்பாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுமே தப்பு கிடையாது. ஸோ இந்த ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் டெட் லிஃப்ட் பண்ணிட்டு அந்த வாரத்துக்கான ஒர்க் அவுட் வந்து லேட் ஒர்க் அவுட் வந்து முடிச்சுக்குங்க. ஸோ 4வது வாரத்தில் நீங்கள் பண்ண போகிற ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட் புல் டவுன் பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்த்தே பண்ணணும். அதாவது ஒரு கவுண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கவுண்ட் வந்து பேக்கில் பண்ணணும். இது வந்து லேட் புல் டவுன் பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்ந்தே வந்துடும். 2வது ஒர்க் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் க்ளோஸ் கிரிப் புல் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒர்க் அவுட் பண்ணணும். 3வது ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா மிட்ரோ, அது மிஷினில் பண்ணணும். 4வது ஒர்க் அவுட் வந்து டி பார், 5வது ஒர்க் அவுட் வந்து 1 தம்பிள், 5வது ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா 1 கேபிள் ரோ, 6வது ஒர்க் அவுட் டெட் லிஃப்ட். எல்லா வாரத்துலையுமே பார்த்தீங்கன்னா டெட் லிஃப்ட்டு புல் டவுன் எல்லாமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து பேசிக் ஒர்க் அவுட், இதெல்லாம் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரியான ஒர்க் அவுட் தான் பார்த்தீங்கன்னா இந்த லேட் புல் டவுனு, டெட் லிஃப்ட் எல்லாமே. ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பண்ணாலே போதும், லேட் மசில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த ஒர்க் அவுட்டோட பேர் மட்டும் நான் சொல்லியிருக்கேன்ல, ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இப்போ நீங்கள் வர இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஜிம்மே ஓப்பன் ஆகலை, ஆனால் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் ரொட்டீன் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம் ஓப்பன் ஆகும்போது இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் கவலைப்படாமல் வீட்டில் என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணலாம், ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அப்படின்ற மாதிரியான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ இந்த சீரிஸ் வந்து முடியட்டும், இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதை வந்து ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் வீடியோ வந்து செஸ்ட்டுக்காக போஸ்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா லேட்டுக்காக இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஷோல்டர் இருக்குது, பைசப், ட்ரைசப், அப்புறம் லெக் இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேணால் அப்டோமனுக்காக போஸ்ட் பண்ணலாம். அப்டோமனை பற்றி நிறைய பேத்துக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அப்டோமினல் ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளியராகவே ஒரு வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது ஷேர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ஆப்டி. பீஸ்.